செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஜி5ல இப்போ ஒரு தமிழ் வெப் சீரிஸ் வெளிவந்திருக்கு. இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இந்த சீரியஸ்ல நம்ம ஆக்டர் சிங்கம்புலி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாப்ல. அண்ட் இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் சீரியஸ்ங்க. ஒரு 6 எபிசோட்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டூரேஷன் கூட தான் ரன் ஆகுது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு காமெடி சீரியஸா எடுத்திருக்காங்க. இந்த சீரியஸோட கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு ட்ரெய்லர் கட்லேயே ரொம்ப அழகா கிளியர் அண்ட் கட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸோட மெயின் கதையுமே. ஸோ ஒரு செருப்புக்குள்ள வைரம், அந்த வைரம் பதிச்ச அந்த செப்பல் இருக்கு பார்த்தீங்களா, அது காணாம போக அதை தேடுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸோட கதையே. இதுல நம்ம ஆக்டர் சிங்கம்புலி வந்து ஒரு ஆடிட்டரா வாராப்ல. இவர் பேரு வந்து தியாகி. தியாகிக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஸோ ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் வச்சு பார்க்கும்போது ஷூவை கொடுத்துட்டு வந்து இந்த செப்பலை கொடுத்துட்டு போயிடுறாப்ல. அந்த ஃப்ரெண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய வருது, அந்த செருப்புல வந்து வைரம் இருக்குடா அப்படின்னு சொல்றாப்ல. ஸோ வைரம் பதிச்சு அந்த செப்பலை வீட்டில் வந்து போட்டது தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்பலை காணோம். இப்போ அந்த செப்பல் எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம ஆக்டர் சிங்கம்புலியும் அவரோட பையனும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க போறாங்க. முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரோட தோட்டக்காரன்ட்ட கொடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பையன் சொல்ல, அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணான் கடைசி அப்படிங்கிறத மாதிரி ரொம்ப இழுன்னு இழுத்துட்டாங்க. ஆனால் அவர் நல்ல கண்டென்ட் தான். காமெடி அங்கங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா நம்ம சிங்கம்புலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பஞ்ச் டைலாக்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த லொல்லு சபால ஒருத்தர் வருவார் பாருங்க, அவர் பேரு தெரியல. ஸோ அவரை வச்சு ஒரு சில போர்ஷன் வரும் அந்த பார்ல, அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கும். ஸோ அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கணும் அப்படின்னு இழுத்த மாதிரி தான் அங்கேயே ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த செருப்பை வச்சு காணும், அடுத்தடுத்து அந்த செருப்பு எங்கே போகுது அப்படிங்கிறத இழுத்த மாதிரி நல்லா அப்பட்டமாக தெரியுது. இதே ஒரு சிங்கிள் டேக்கில் ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தில் பயங்கர லாக் அடிக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதை கட் பண்ணி 20 நிமிஷமாக கட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் வெப் சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்ததுனால அந்த போர் அடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்டிங் தான் சொல்லுவேன். ஒவ்வொரு கேஸ்டிங்ஸுமே ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ்டிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீரிஸை வந்து நம்மளுக்கு பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கலகலப்பு மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா அதே மாதிரியான கண்டென்ட் தான் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலி வாட்சபிள் தான்.